கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிரான தனிநபர் புகார் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். சமூக ஆர்வலர் டிஜே ஆப்ரஹாம் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிய ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. கர்நாடக முதல்வர் மீது என்ன புகார் அளிக்கப்பட்டது, மேலும் இதனால் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு என்னென்ன நெருக்கடிகளை அவர் சந்திக்க இருக்கிறார், முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த புகாரின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையத்தின் சார்பில் நிலம் மேம்பாடு பணிகள் மேற்கொள்ளப்படும். அது அந்த மாதிரியான சமயங்களில் பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களோ அல்லது மாற்று இடங்களோ வழங்குவார்கள் என்பது நம்ம இயற்கையான ஒன்று. அந்த வகையில் தான் 3 ஏக்கர் 60 குந்தா நிலத்தை மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையம் கைப்பற்றியிருந்தது. முதல்வர் சித்தராமையின் மனைவியின் பெயரில் இருந்த அந்த நிலையம் கையகப்படுத்தப்பட்டு அதற்கு பதிலாக மாற்று இடம் வழங்கப்பட்டது. இதில் தான் தற்போது சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலம் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புற வளர்ச்சிக்காக கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு மாற்றாக நிவாரணமாக வழங்கப்பட்ட இடம் என்பது நகருக்கு மையத்தில் இருப்பது. இதன் மதிப்பு பல கோடி அதிகம். அதாவது வழங்கப்பட்ட நிலத்தை விட இதன் மதிப்பு அதிகம் என்று கூறி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு பாஜக தரப்பில் எழுப்பப்பட்டாலும் தற்போது இது தனிநபர் ஒருவர், அதாவது கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் இதை புகாராக தனது புகாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆளுநரிடம் மனு அளித்திருந்தார். இதற்கு விளக்கம் கேட்டு ஆளுநர் தரப்பிலிருந்து கர்நாடக முதல்வருக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. முதல்வர் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகைக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லாததாக கருத்தில் கொண்டு தற்போது இந்த தனிநபர் புகாரை, அதாவது டிஜே ஆப்ரஹாம் என்பவர் அளித்த புகாரை மாநில அரசு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என ஆளுநர் பரிந்துரைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக என்ன சிக்கல் ஏற்படும் என்ன என்று கூற வேண்டுமானால், இந்த வழக்கை பொறுத்த மட்டில் ஏற்கனவே, அதாவது இந்த மாற்று இடம் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தனது ஆட்சியில் இது நடைபெறவில்லை என்று கூறினாலும் கூட நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதே போல மாற்று இடம் வழங்க பரிந்துரை, அதாவது முதற்கட்டமாக பரிந்துரை செய்யப்படும். அதற்கு பிறகு ஆணையத்திலிருந்து ஆணையரால் ஒப்புதல் அளிக்கப்படும். இந்த பரிந்துரை அந்த காலகட்டத்தின் போது சித்தராமையா அரசு பொறுப்பில் இருந்தார், முக்கியமாக மந்திரி பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை சுட்டிக்காட்டித்தான் இந்த தனிநபர் புகாரானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த புகார் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து கூட இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். ஏனென்றால் இதே போல ஒரு வழக்கு விவகாரத்தில் தான் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் கூட தனது முதல்வர் பதவியை இழந்ததுடன் சிறைக்கு சென்றார் என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் இந்த தனிநபர் புகார் மட்டுமல்லாது இந்த வழக்கை பொறுத்த மட்டிலே சித்தராமையாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.